ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் வருஷங்கள் ஓடி இருக்கும், எதுவுமே மாறி இருக்காது. இன்னைக்கே உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை மாற்ற முடியல அப்படின்னா அடுத்த 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் மாறும்னு எந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்க? டேக் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட் நவ். உங்களால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு மனசுக்கு தோணுது இது சரியில்லை, நான் மாற்றிக்கணும், இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டேக் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட் நவ், ரைட் அவே. இதுதான் சரியான நேரம். யூ வில் நெவர் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப். அன்னைக்கு நான் அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு என்னைக்கு வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா யூ ஆல்ரெடி ஸ்டார்டட். நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டீங்கனாலே பண்ணாத அப்படின்னு தான் உங்கள் மனசை ரெசிஸ்ட் பண்ணும். உங்கள் மனசு உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்க தான் ஆசைப்படும். ஸோ உங்களோட டு டூ லிஸ்ட்டில் ஆசைப்பட்ட விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய செகண்ட்ஸ் வெறும் 30 செகண்ட்ஸ் தான். அதுக்கு மேலே யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லும். ஆனால் நீங்கள் ரெசிஸ்ட் பண்ண விடாதீங்க. 30 செகண்டுக்குள்ளே அந்த டு டூ லிஸ்ட்டில் இருக்கிற அந்த விஷயத்தை ஆரம்பிங்க. அந்த ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சாக இருக்கும். அந்த சேஞ்சில் படிப்படியாக க்ரோத் இருக்கும்.